வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் பொங்கல் உண்ட ஜனாதிபதி அனுர, நாங்கள் கேட்டது இதுதானா? சபையில் அர்ஜுனா ஆதங்கம். இந்த செம்மதிரி மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்தில் வச்சிருக்கின்ற என்பிபி கட்சிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து ஆண்டு 3 ஆண்டு 2 படித்த மாணவர்களையாவது உங்களோட கட்சியில் சேர்த்துக் கொள்ளுங்க. வெக்கம். இன்று மீளவும் திறக்கப்படும் பாடசாலைகள். 23ஆம் திகதி முதல் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம், மக்களுக்கு அதிரடி அறிவிப்பு. ஊழியர்களுக்கு புதிய வேதன உயர்வு, தொழிலாளர் திணைக்களம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி செய்தி. அனுர அதிகமாக யாழ்ப்பாணம் செல்வது ஏன்? பின்னணியில் உள்ள ரகசியம். போலி பதிவு இலக்கம், விடுதி வாசம் யாழ் மருத்துவ பீடத்தில். ராஜபக்ச அரசியலில் இனவாதம் இல்லை, நாமலின் பரபரப்பான அறிவிப்பு. 19 நாட்களில் 120 உயிர்கள் பலி, கோர தாண்டவமாடும் வீதி விபத்துகள். அண்மையில் பொங்கல் விழாவிற்காக யாழ்ப்பாணம் சென்றிருந்த ஜனாதிபதி அனுரகுமார தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கேள்வி எழுப்பினார். இது தொடர்பில் அர்ஜுனா நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது, அண்மையில் ஜனாதிபதி வடக்கிற்கு வந்து புக்கை சாப்பிட்டு விட்டு சென்றிருக்கிறார். நாங்கள் இதை கேட்கவில்லை. அவரிடம் நாங்கள் கேட்டது, வலி வடக்கில் உள்ள காணிகளை விடுவியுங்கள், அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை பாருங்கள், இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் நிறுத்துங்கள். இன்று வரைக்கும் தந்தையை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்ற ஒரு 12 வயது குழந்தையினுடைய ஆசை. ஆனந்த சுதாகரனுடைய முகத்தை வெளியில் காட்டுங்கள் என்ற சின்ன சின்ன விடயங்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே சிலர் புக்கை சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதிக்கு என்று தெரிவித்துள்ளார். உணவு, உடை, உறையுள் அடிப்படை தேவை. ஆண்டோண்டு பிள்ளைக்கு தெரியும் சபாநாயகர் அவர்களே. ஆண்டோண்டு பிள்ளைக்கும் பிள்ளை என்னமா அடிப்படை தேவை? உணவு, உடை, உறையுள். ஒரு செம்மறி ஒன்று ஜனாதிபதியினுடைய மேடையில் என்று சொல்லுது, உணவு, உறையுள், வீடு அண்டு. இந்த செம்மதிரி மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்தில் வச்சிருக்கின்ற என்பிபி கட்சிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து ஆண்டு 3 ஆண்டு 2 படித்த மாணவர்களையாவது உங்களோட கட்சியில் சேர்த்துக் கொள்ளுங்க. வெக்கம். ஒரு உணவு, உடை, உறையுள் இதை கூட செல்ல தெரியாத என்பிபி உறுப்பினர்களை வச்சுக்கொண்டு வடக்கு மாகாணத்தில் அண்மையில் ஜனாதிபதி வந்து புக்கை சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறார். இந்த புக்கை தொடர்பாக சில விடயங்களை நான் சொல்லணும். யாழ்ப்பாணத்திலே புக்கை என்பது ஒரு மிகப்பெரிய உணவு. ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து புக்கை உடுத்து விட்டு போயிருக்கிறார். நாங்கள் புக்கை கேட்கவில்லை ஜனாதிபதியிடம். நாங்கள் கேட்டது, வலிவடக்கில் இருக்கின்ற காணிகளை விடுவீங்கள், வலிவடக்கில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள், இந்திய மீனவர்கள் அள்ளி கொண்டு போகின்ற வளங்களை சுரண்டுகின்ற வேலைகளை நேவியை போட்டு நிப்பாட்டுங்கள், அல்லது இடம்பெயர்ந்த மக்களுடைய வீடுகளை கட்டி கொடுங்கள். இன்று வரைக்கும் தன்னுடைய தந்தையை எதிர்பார்த்து கிடக்கின்ற ஒரு 12 வயது குழந்தையினுடைய ஆசை, ஆனந்த சுதாகரனுடைய ஒரு முகத்தை வெளியிலே மக்களுக்கு காட்டுங்கள் என்கிற சின்ன சின்ன விடயங்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சிலதுகள் புக்கை சமைச்சு கொடுத்து கொண்டிருக்கிறது ஜனாதிபதிக்கு. வெக்கம். சம்பந்தப்பட்ட செம்மறிக்கு கிளிநொச்சியிலே அன்று வழக்கு, நான் அன்று வழக்கு போகாமல் விட்டிருந்தால் நான் இன்றைக்கு உள்ள. ஆனால் கிளிநொச்சி நீதிபதி அவரோட கேட்க விரும்புகிறேன். சாதாரணமாக ஒரு நீதிமன்றத்துக்கு ஒருவர் வரையலை என்றால் ஒன்றில் வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்பட்டு இருக்கணும், அல்லது தகுந்த காரணம் இருக்கணும். இந்த உணவு, உடை, உறையுள் சொல்ல தெரியாத செம்மறி அன்றைக்கு கிளிநொச்சி வழக்கு போகல. ஆகவே நீதிபதிமாரிடம் மன்னிப்பு கேட்டு நான் இந்த வசனத்தை சொல்கிறேன் என்றால், அரசாங்கம் எதிர்க்கட்சியோ பணக்காரனோ பிச்சைக்காரனோ ஒரு நியாயம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த உணவு, உடை, உறையில் சொல்ல தெரியாத நபர் இன்றைக்கு நீதிமன்றத்தை கூட அவமதித்திருக்கிறார். அந்த அளவுக்கு தான் நீதிமன்றத்தை நான் வாழ்க்கையிலே அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ளாதவன். இந்த நாட்டிலே ஒரு நியாயம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது நீதிமன்றத்தால் மட்டும்தான் வழங்கப்பட முடியும். எந்த ஒரு நீதிபதிக்கும் நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை இந்த நாட்டிலே இருக்கின்ற கடைசி எங்களுடைய உரிமைக்குரிய மரியாதை. இந்த சம்பந்தப்பட்ட செம்மறி அன்று ஒரு விதானியாருக்கு அடித்து விட்டு, இப்போ நான் ஒரு விதானியாருக்கு அடித்திருந்தால் யோசிச்சு பாருங்கள் சபாநாயகர் அவர்களை என்ன நடந்திருக்கும் என்று. என்னுடைய கால்களை கையெல்லாம் பிடுங்கி இருப்பாங்க இப்போ. ஆனால் சம்பந்தப்பட்ட செம்மறி விதானியாருக்கு அடித்து விட்டு பாராளுமன்றத்தில் சுற்றி திரிகிறார். இவரை அரெஸ்ட் பண்ணுவதற்கு போலீசார் கேட்கிறாரு 7 மாதம் அவகாசம். இதை என்ன அரெஸ்ட் பண்ணுவதற்கு பாத்ரூமில் இருக்கும்போது தேடிக்கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணினாங்க. இதுதான் இவர்களுடைய அரசாங்கம். வெக்கம்.
உயர்தர பரீட்சை காரணமாக மூடப்பட்டிருந்த அரசு பாடசாலைகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இதன்படி இந்த ஆண்டு பாடசாலையின் முதலாம் தவணையில் முதல் கட்ட கற்றல் செயற்பாடுகள் நாளை முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதேவேளை காபுதல சாதாரண பரீட்சை காரணமாக பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை மீண்டும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படும். அதே நேரத்தில் முதலாம் தவணையில் 2ஆம் கட்டம் மார்ச் 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்களுக்கான அதிகரிக்கப்பட்ட சம்பளம் நேற்று வைப்பிலிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கல்வி சேவைகள் உட்பட அரசு ஊழியர்களின் சம்பளங்கள் 1ஆம் தேதியிலிருந்து மீண்டும் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கிணங்க ஆசிரியர்களுக்கான அதிகரிக்கப்பட்ட சம்பளம் அவர்களது வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளது என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்திற்கு எவ்வித அனுமதியும் பெறாது வகுப்புகளில் பங்கேற்றிருந்த யுவதியொருவர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பீடத்தில் 1ஆம் வருட மாணவர்களுக்கான பயிற்சி செயற்பாட்டின் போது குறித்த யுவதி அடையாளம் காணப்பட்டதாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்தின் பீடாதிபதி எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார். அதன்படி குறித்த யுவதி தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு அறியப்படுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மொனராகலை பகுதியைச் சேர்ந்த குறித்த யுவதி பொய்யான பதவி இலக்கம் ஒன்றை சமர்ப்பித்து மாணவிகளின் விடுதியிலும் அறையை பெற்று தங்கியிருந்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்ததாக மருத்துவ பீடத்தின் பீடாதிபதி கூறியுள்ளார். இந்த நிலையில் மாணவர்கள் வகுப்பறைக்குள் அனுமதிக்கப்படுவதற்கான புதிய அணுகுமுறையை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார். அண்மை காலமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ் விஜயம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுகின்றன. இந்த நிலையில் பொதுவாகவே அவர் மலையக மக்களை கூட அதிகம் சென்று சந்திக்காமல் ஏன் வடக்கு கிழக்கு மக்களையே அதிகம் சென்று சந்திக்கின்றார் என்ற கேள்வி பலர் மத்தியில் எழுப்பப்பட்டு வருகின்றது. அதன்படி அங்கு செல்லும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை அப்பகுதி மக்கள் மிகவும் விருப்பத்துடன் வரவேற்கின்றார்கள். அங்கு சென்று ஜனாதிபதி அனுர முதலில் வணக்கம் குறித்த உரையை ஆரம்பிக்கிறார். இதற்கிடையே வடக்கில் அதிகம் செல்வதன் மூலமே தமிழ் மக்களின் ஆதரவை பெற முடியும் என்ற நோக்கத்தில் அவர் அங்கே அடிக்கடி செல்கின்றார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு ஜிந்துப்பிட்டி பகுதியில் ஒருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களில் 4 பேர் விளக்கமறையில் வைக்கப்பட்டனர். ஒரு சந்தேக நபர் தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அதன்படி சம்பவம் தொடர்பில் இதுவரை பெண் ஒருவர் அடங்கலாக 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலை படுத்தப்பட்ட போது அவர்களின் 4 பேரை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு சந்தேக நபரை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தவும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. முன்னதாக ஜீந்துப்பிட்டி பகுதியில் கடந்த 16ஆம் தேதி இரவு நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தின் போது 44 வயதான ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரின் 2 பிள்ளைகள் காயமடைந்த நிலையில் கொழும்பு சீமாட்டி சிறுவர் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலையை தொடர்ந்து எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் வானிலையில் மாற்றம் எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி நுவரெலியா மாவட்டத்தில் சில இடங்களில் வறண்ட வானிலையுடன் காலை வேளையில் மூடுபனியும் ஏற்படக்கூடும் என குறித்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேபோல் மேல் சப்ரகமுக மத்திய வடமேல் வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்தறை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடுபனி நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் ஜனவரி 19ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துக்கள் குறித்த அதிர்ச்சியூட்டும் தகவலை காவல்துறை வெளியிட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரியான பிரதி காவல்துறை மா அதிபர் WBA சேனதீர நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த தரவுகளை வெளியிட்டார். இதன்படி இலங்கையில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து ஜனவரி 19 வரையான காலப்பகுதியில் 113 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளது. இதில் 120 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
அத்துடன் 216 பேர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியதுடன் 490 சிறு விபத்துகளும் பதிவாகியுள்ளது. மேலும் விபத்துகள் காரணமாக 159 சொத்து செய்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. விபத்துகளில் உயிரிழந்தவர்களில் பாதசாரதிகளும் உந்துருளியில் பயணித்தவர்களுமே அதிகளவில் பாதிக்கப்பட்டதாகவும் காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் தனியார் துறை ஊழியர்களுக்கான தேசிய குறைந்தபட்ச வேதனத்தை உயர்த்துவதற்கு தொழிலாளர் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த புதிய வேதன உயர்வை 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மாதம் குறைந்தபட்ச வேதனம் 27,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளாந்தம் குறைந்தபட்ச ஊதியம் 1,080 ரூபாயிலிருந்து 1,200 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த வேதன உயர்வை 2025ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்க ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச ஊதிய திருத்த சட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அத்துடன் தொழிலாளர் ஆணையாளர் நாயகம் HMDA வட்டலியத்த வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அனைத்து முதலாளிமார்களும் இந்த ஊதியத்தை வழங்குவதற்கு சட்ட ரீதியாக கடமைப்பட்டனர். திருத்தப்பட்ட சட்டத்தின் பிரிவு 4 படி பாதட்டு நிவாரண கொடுப்பனவுகளை தவிர மார்ச் 31, 2025 வரை ஒரு தொழிலாளி பெற்ற வேறு எந்த கொடுப்பனவும் குறைந்தபட்ச வேதனத்தில் கணக்கிடப்படக்கூடாது. இந்த வேதன உயர்வின் மூலம் பணியாளர் நல நிதிகளுக்கான பங்களிப்புகள், முதலாளி பொறுப்பு நிதிகள், கூடுதல் நேரம், முன் கொடுப்பனவு, மகப்பீட்டு சலுகைகள் மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகள் போன்ற அனைத்து சட்டப்பூர்வ கொடுப்பனவுகளும் அதற்கேற்ப கணக்கிடப்படுவதை உறுதி செய்வதற்கு முதலாளிகள் பொறுப்பாவார்கள். முதலாளிமார்கள் உரிய முறையில் இந்த வேதனத்தை வழங்க தவறினால் தொழிலாளர் திணைக்களத்தில் முறைப்பாடு முகாமைத்துவ அமைப்பு ஊடாக அல்லது அருகிலுள்ள தொழிலாளர் அலுவலகத்திற்கு எழுத்து மூலம் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ராஜபக்ச அரசியல் அல்லது பொதுஜன பெரமுன கட்சியின் இனவாதம் இல்லை என நாமல் ராஜபக்ச அறிவித்தார். மொட்டு கட்சி தலைமையகத்தில் நேற்று ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், நாங்கள் உண்மையான பிரச்சனைகளுக்காக முன்னிலை கொடுத்து செயற்பட்டோம். அந்த பிரச்சனை யாருக்கு என்று தேர்ந்தெடுக்காமல் மும்மதத்தினர் சார்பாகவும் செயற்பட்டோம். வடக்கில் யுத்தம் நடக்கும் போது தமிழீழ விடுதலை புலிகளினால் கொண்டு செல்லப்பட்ட மடுமாதாவின் உருவச்சிலையை மீண்டும் மீண்டும் மடுமாதாவின் திருவிழா நடைபெற வழி சமைத்து கொடுத்தோம். மேலும் முல்லைத்தீவு காளி கோயிலுக்கு அனைவரும் செல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்தோம். ஆனால் இன்று அரசியலுக்காக எதிர்த்தரப்பினரை குற்றம் சாட்டி உண்மையான பிரச்சனையை மூடி மறைக்கிறார்கள். திருகோணமலையில் புத்த சிலையை வைத்ததாக சில தேரர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். ஆனால் அன்று மீண்டும் போலீசாரே புத்த சிலையை மீண்டும் கொண்டு வந்து வைத்தனர். அப்படியென்றால் போலீசாரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். பௌத்த பிக்குகளும் ஒரு நீதி, போலீசாருக்கு மாறுபட்ட நியாயத்தை அரசாங்கம் பின்பற்றுகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இனவாதம் தொடர்பாக கதைப்பதுதான் இங்குள்ள பிரச்சனை என ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மெரிகா தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்திற்கு செல்லும் போது அந்தந்த பகுதி மக்களை திருப்திப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி கருத்துக்களை முன்வைக்கிறார். இது ஏற்புடையதல்ல. அரசாங்க தலைவர் பொது கொள்கையுடன் பயணிக்க வேண்டும். நாட்டில் இந்த பகுதிக்கு சென்றாலும் ஒரே கொள்கை அடிப்படையிலேயே கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். ஆனால் தமிழ் டயஸ்போராக்களை திருப்திப்படுத்தும் விதத்திலேயே வடக்குக்கு சென்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உரையாற்றுகிறார். நாட்டில் அனைத்து இன மக்களும் நல்லிணக்கத்துடன் தான் வாழ்கிறார்கள். அதனால் இனவாதத்தை தோற்றுவிக்கும் விதத்தில் கருத்துக்களை எவரும் முன்வைக்க கூடாது. அனுரகுமார் திசாநாயக்க என்பவர் எதிர்க்கட்சி தலைவர் அல்ல, அவர் நாட்டின் ஜனாதிபதி. ஆகவே பொறுப்புடன் கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு அரசு சேவையில் இணைந்த ஆயிரக்கணக்கான ஊழியர்களில் நீண்டகால எதிர்பார்ப்புக்கு தீர்வாக புதிய ஓய்வூதிய திருத்தத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2016 பாதட்டு திட்ட முன்மொழிவின்படி 1/1/2016க்கு பின்னர் பணியில் இணைந்தவர்களுக்கு நியமன கடிதங்களில் அரசியல் கொள்கை ரீதியான தீர்மானங்களுக்கு இணங்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஓய்வூதிய ஏற்பாடு சேர்க்கப்பட்டது. இருப்பினும் புதிய ஓய்வூதிய முறை இதுவரை அமுல்
அமுல்படுத்தப்படவில்லை. தற்போதுள்ள ஓய்வூதிய முறையின் கீழ் இவர்களின் உரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் 2026 பாதீட்டு திட்டத்தின் மூலம் நியமன கடிதங்களில் சில திருத்தங்கள் மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி 2016-1 பின்னர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டவர்களில் நியமன கடிதங்கள் இனி இந்த நியமனம் ஓய்வூதியம் உள்ளதாகும். நீங்கள் விதவைகள், தபுதாரர்கள் ஓய்வூதிய முறைமைக்கு பங்களிப்பு தொகை செலுத்தப்பட வேண்டும் எனவும் மாற்றியமைக்கப்பட உள்ளது. இதற்கமைய பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.